ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட்டு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். வென் த ட்ரீஸ் வால்க்டு அப்படிங்கிற ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். அவர் தான் இந்த ப்ரோஸ் எழுதியிருக்கிறாரு. இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். ஒரு நாள் காலையில் நான் என் தாத்தாவுடன் வராண்டாவில் அமர்ந்திருந்த போது ஒரு படர்கொடி படர்வதை நான் பார்த்தேன். வட இந்திய பனிப்பொழுதுல மிருதுவான காலை பொழுதுதான் அந்த கொடி என் தாத்தாவின் அருகில் மெல்ல நகர்ந்து வந்தது போல எனக்கு இருந்துச்சு. 20 நிமிடம் கழித்து என் தாத்தாவினுடைய பாதங்கள் அது தொட்டுச்சு. அதாவது 20 நிமிஷத்துல என்னுடைய தாத்தாவின் பாதங்களை தொட்டுது. அந்த செடி செயலுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் நிச்சயமா இருக்கும். அது வெளிச்சம் மற்றும் வெப்பம் காரணமா நிகழ்ந்தது என்று கூட நம்ம சொல்லலாம். ஆனா, எனக்கு அது தனது தாத்தாவை நோக்கி தான் வருகிறது என எனக்கு ரொம்ப எண்ணுவது போல இருந்துச்சு. அது ரொம்பவே எனக்கு பிடித்திருந்தது. நான் மரத்தடியில அமரும்போது தனிமையாக அ உண தனிமையாக நான் உணர்ந்தேன். ஆனா, என் தாத்தா என்னோடு அமரும்போது, அந்த தோட்டம் மிகவும் மகிழ்ச்சியான இடமாக மாறுனது. அதாவது என் தாத்தா என்கூட இருக்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. எனது தாத்தா இந்திய வனத்துறையில பல ஆண்டுகள் பணியாற்றியவர் என்னுடைய தாத்தா. அதன் காரணமாக அவருக்கு மரங்கள ரொம்பவே பிடிக்கும். அத பற்றி அதிகம் அவரு நெறையவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அவருடைய பணி அவருடைய அதுல ரிட்டயர்மெண்ட் ஆனதுக்கப்புறம், அ அவர் ஒரு வீட்ட கட்டுனாரு. அத சுத்திலயும் பல வகையான மரங்கள நட்டு வச்சிருந்தாரு. அது என்னென்ன மரம் அப்டின்னா, எலுமிச்சை மரம், மாமரம், ஆரஞ்சு, கொய்யா, மேலும் அ யூக்லிப்பியஸ், அதுக்கப்புறம் ஜாக்ரண்டா மற்றும் பாரசீக லில்லி மலர் செடிகளையும் அவர் நட்டு வச்சிருந்தாரு. அந்த வளமான சமவெளியில மரங்கள் ரொம்ப உயரமாகவும், ரொம்ப சக்தி மிகுந்ததாகவும் வளர்ந்திருந்தது. அந்த இடத்துல நாங்க வீடு கட்டுறதுக்கு முன்பு அது சுற்றுச்சுவருக்குள்ள வேறு சில ரொம்ப அதுல இருந்துச்சு. ஒரு பெரிய அரச மரம் எங்கள் வீட்டின் வெளிப்புறத்துல இருந்தது. அது தனது கட்டுக்கடங்க வளர்ச்சியால ரொம்ப அதாவது செங்கற்களை உடைத்துக்கொண்டு பலமாக ரொம்ப வளர்ந்துச்சு அந்த மரம். அரச மரம் பார்ப்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம காற்று இல்லாத போதும் கூட அது அதனுடைய பறந்து விரிந்த அந்த ஒல்லியான இலைகள பம்பரம் போல சுற்றி நம்மள கவர்ந்து இழுக்கும். அதுக்கப்புறம் என்னோட பாட்டி அந்த மரத்த வெட்ட சொல்லியும், என் தாத்தா அந்த மரத்த வெட்டவே இல்ல. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வேற ஒரு வீடு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தா நெறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாரு. அதுல நெறைய கேட்டகரி, அதுக்கப்புறம் அதுல நெறைய விதைகள் எல்லாம் வாங்கி அத கார்டன்ல போட்டிருந்தாரு. அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கார்டன்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அங்க பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நெறைய அந்த கார்டனுக்கு வந்தது. அது ரொம்பவே அழகா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ட்டாவும் இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா வளர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். தாத்தா எங்கள் வீட்ல மலர் வளர்ப்ப மலர் வ மரம் வளர்க்கறது ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. மழைக்காலத்துல கூட அவர் காட்டினுள்ள நடந்து சென்று ஆற்றங்கரையில மரங்கள போய் நடுவாரு. யாரும் இங்கு வரப்போவதில்ல. யார் இத பார்க்க போகிறார் அப்படின்ட்டு அது என் முதன் முறையாக என் தாத்தாவை எதிர்த்தேன். அத நான் என் தாத்தாவ நான் எதிர்த்து பேசினேன். இங்க ஏன் நடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க தாத்தா நான் அப்பதான் முதல்ல நான் எதிர்த்து பேசுறேன். அதுக்கு என் தாத்தா தான் இது பா பார்வைக்காக நான் வளர்க்கல. காட்டில் வாழும் பறவைகளுக்காகவும், மிருகங்களுக்காகவும், அத நம்ம பாதுகாப்பாக அது தங்கறதுக்காகவும் தான் இந்த மரங்கள நான் நடுறேன். அதுக்காக தான் இந்த மரங்கள நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் மனிதனுக்கு மரங்கள் கண்டிப்பா தேவை. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சொல்லியிருந்தாரு. அவரு தன் கா தன்னுடைய கூற்றில் பார்வை வராமல் தவிர்க்கவும், மழை வளம் பெறவும், ஆறுகள் காய்ந்து விடாமல் காக்கவும், பழங்களுக்காகவும், இலைகளுக்காகவும், விதைகளுக்காகவும் மரங்களை வளர்ப்பது ரொம்ப
அ இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாத்தா வந்து சொல்லியிருந்தாரு. மரமில்லா இந்த உலகம் வந்து நினைத்து பார்ப்பதற்கு ஒரு பயம் தான் நம்மளுக்கு. மரமே இல்லாம இந்த உலகத்த நம்ம பார்க்குறது வந்து ஒரு பயம்தான். அம் கனவுமாக அதாவது கனவுமாக எங்கிருந்தும் நான் வந்து என் தாத்தாவ வந்து போராடுவதோடு, மரங்களை நட உதவினேன். அதாவது நாங்கள் எங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கும்போது, ஜார்ஜ் மோரின்ஸ் பாடலை என் தாத்தா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதன் பிறகு வந்து மரம் வெட்டுபவரே அந்த மரத்த வந்து விட்டு விடுங்கள். மரங்க மர மரக்கிளை ஒன்றை கூட தொடாதீங்க. என் இளமையிலும் அது புகலிடம் தந்தது. இப்போது அது என் முதுமையில் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் மோரிஸ் அப்படிங்கிறவரு இந்த பாடல் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நாள் மரங்கள் மீண்டும் நகரும்போது, அ அதாவது என் தாத்தா வந்து ஒரு நாள் மீண்டும் இந்த மரங்கள் எல்லாமே நகரும் அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சொல்றாரு. அவை 1000 ஆண்டுகள் வந்து நின்றாலும் அவ அவை வந்து மனிதனைப் போல ஒரு நாள் நடந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாத்தா சொன்னாரு. அவை நிலையாக ஒரு இடத்தில் நின்றாலும் அவை அசையவே அதாவது அது ஒரு இடத்துல இருந்தாலுமே, அது என்ன பண்ணுது அப்படின்னா அசையுது. அந்த அந்த ஆலமரத்த போல தனது வேர்களை வெகு தூரத்திற்கு பரவிட்டுள்ளது என்றாருன்னு என்னுடைய தாத்தா. நாங்கள் வந்து கற்கள் நிறைந்த அந்த காய்ந்த ஒரு ஆற்றுப்படுக்கையும், ஒரு தீவையும் கண்டுபிடிச்சோம். அது வந்து வெயில் காலத்துல வந்து ரொம்ப கடுமையாகவும், வறண்ட பருவமழை கூட இல்லாத அந்த பொழுதுல வந்து அ இருந்துச்சு. அந்த அந்த இடமே அப்படி இருந்தது. அதாவது வெயில் காலத்துல வந்து ரொம்ப வறண்டு போயும், மழை வரக்கூடிய காலத்துல வந்து ரொம்ப வெள்ளப்பெருக்கும் வர மாதிரியும் அந்த இடம் ஃபுல்லாவே இருந்துச்சு. அங்க வந்து ஒரு சிறிய மாமரம் ஒண்ணு இருந்தது. அத பார்த்த எங்க தாத்தா வந்து, இந்த சின்ன மாமரம் இங்க எப்படி வளர்ந்தது? அப்போ இந்த சின்ன மாமரமே இங்க வளருது அப்படின்னா, கண்டிப்பா இங்க வந்து நல்ல மரங்களும் வளரும். ரொம்ப பெரிய மரமும் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மழை வந்ததும் அதாவது புளிய இலுப்பை வந்து கோரல் போன்ற நெறைய மரங்கள வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாரு. போன்ற கந்து க அந்த க பெரிய பெரிய மரங்களுடைய கன்றுகள வந்து ஒரு நாள் முழுவதும் அந்த தீவுல நானும் என் தாத்தாவும் ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் கண்ணோடால வாங்கிட்டு வந்து, அந்த தீவு ஃபுல்லாவே நாங்க நட்டோம். இப்ப நம்ம வந்து செக்ஷன் 3 பார்க்கலாம். பருவமழை தொடங்கி மழைக்காலம் ஒரு புதிரான ஒரு காலமா இருந்துச்சு. அது நமக்காக ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு புதுமைய வந்து படைக்கிறது அப்படின்னு தான் இருந்தது. அந்த பாறை மிகுந்த பகுதியில் மழையில் மாயத்தால் இலைகள் வந்து அத மழையினுடைய அந்த மாயத்தினால இலைகள் எல்லாமே துளிர்க்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல எல்லா திசையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே புதிதா தெரிஞ்சது. அதிசய மலையில வந்து தொடுதலால பூமியின் மேல் வந்து பாறையில் வந்து மரங்கள் மரங்கள் எல்லாமே துளிர்விட்டு பச்சை பசேல்ன்னு இருந்துச்சு. ஜன்னல்களின் மாமரம் வந்து வளர்வது போல வீட்டின் மாடியிலும் எப்படி இருந்தது அப்படின்னா, அரச மரம் வளர்ந்திருந்தது. அவற்றை வந்து அகற்ற விரும்ப விரும்பாது இருந்தோம். வீட்டின் நன்மைய கருதி அந்த மரத்த வந்து எங்க தாத்தா வந்து வெட்டுறதுக்கு, அத வந்து அகற்றுவதற்கு அவருக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஆனா இருந்தாலும் வீட்டு வந்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு, அத வந்து அகற்றிட்டாங்க. நீங்க வந்து மரத்தில வாழ விரும்பினால், அது என்னால் தான் முடியும் என்றார் என்னுடைய பாட்டி கோபமாக. ஆனால், அ உன் உன் தலை மீது மேற்கூரை இருக்க வேண்டுமே தவிர, காட்டு செடிகள் இருக்கக்கூடாது என்று என்று அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதன் பின் 2ஆம் உலகப் போர் வந்து தொடங்குச்சு. நான் வந்து விடுதியில தங்கி படிக்கும் பள்ளிக்கு வந்து நான் அனுப்பப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த விடுமுறையில வந்துட்டு என் தாத்தாவுடைய என் தாத்தா கூட நான் டெல்லிக்கு சென்றேன். அ அதுக்கப்புறம் அதே அதே நேரத்தில வந்து என் தாத்தா பாட்டிய வந்து நான் விட்டுட்டு போற மாதிரி ஆயிருச்சு. நான் இங்கிலாந்து அப்ப வந்து என் தாத்தா பாட்டிய வந்து நான் விட்டுட்டு, அத ரொம்ப வருஷம் வந்துட்டு நான் இங்கிலாந்துலே இருந்தேன். அ 2, 3 ஆண்டுகளுக்கு பின் நானும் இங்கிலாந்துக்கு போயிட்டேன். இந்தியாவ விட்டு அதிக நாட்கள் நான் அங்கேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கிலாந்துல ஸ்டே பண்ணிட்டேன்.
ஆனா அம்மரங்களுக்கு என்னை அறிந்தது போல தோன்றுச்சு. மேலும் அங்கு சிறிய சிறிய செடிகளும் காட்டு புற்களும் வளர்ந்திருந்தது. அவை என்னை அருகே வருமாறு கையால் அழைத்தன. ஆம், நாங்கள் நட்ட செடி இன்று பெருகி உள்ளது. அவை அவை நடந்தன. உலகின் சிறு பகுதியில் என் தாத்தாவின் கனவு நிஜமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை ரஸ்கின் பாண்ட் முடிக்கிறாரு. லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.